மேம். ஓகே மேம். இப்போ தான் எனக்கு அது மைக் ஆக்சஸ் இப்போ தான் கிடைச்சிருக்கு மேம். Good evening, everyone. I welcome you all to another session on UGC NET Paper 1. ஸோ இன்னைக்கு நம்ம பேப்பர் ஒன்ல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாட்ஸ்பாட் டாபிக் ஆஃப் யூஜிசி நெட் பேப்பர் ஒன். ஏன்னா நமக்கு இந்த ஒரு டாப்பிக்ல இருந்து மட்டுமே 5 கொஸ்டின்ஸ் சொல்லையா வரும். ஸோ விச் இஸ் ஈஸிலி டூவபிள் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் யூனிட்ல இருந்தால் நம்ம பிவைக்யூஸ் சால்வ் பண்ண போகிறோம். பிவைக்யூஸ்னா 2025ஓட டிசம்பர் செஷனோட பிவைக்யூஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் த செஷன். So look at this question. The following table shows the number of students, boys and girls, and the percentage of girls who passed in 10+2 examination from 6 different schools A to F in the year 2023 and 2024. Okay, based on the data in the table, answer the question that follows. So 10+2 எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ண டேட்டா தந்திருக்காங்க. எந்த ஆண்டோடதுன்னா 2023 அண்ட் 2024 ஒரு 6 ஸ்கூலோட டேட்டா தந்திருக்காங்க. அதுலேயும் என்னென்ன டேட்டானா ஒவ்வொரு ஆண்டோட நம்பர் ஆஃப் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ், அந்த டோட்டல் நம்பரில் கேர்ள்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்னு தந்திருக்காங்க. அதே மாதிரி தான் 2024லையும் நம்பர் ஆஃப் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் டோட்டல் நம்பர் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் பாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாய்ஸ் டேட்டா எதுவுமே தரல, விச் இஸ் ஆப்வியஸ்லி வி நீட் டு ஃபைண்ட். ஓகேங்களா? ஸோ மூவிங் ஃபார்வர்ட் வி நீட் டு ஃபைண்ட் தோஸ். ஓகே, ஃபைன். ஸோ வி வில் திஸ் இஸ் த டேபிள். ஸோ எப்போவுமே நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் எக்ஸாம் ஹாலில் நம்ம டைரெக்டாக டேபிளை பார்த்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோமா பண்ணலையான்னு டைரெக்டாக கொஸ்டின் போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபியூ லைன்ஸ் வந்து நம்ம படிக்கிறதுல தான் அந்த டேபிளோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். ஸோ நெவர் ஸ்கிப் தோஸ் லைன்ஸ். அதுதான் வந்து அந்த டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. அதை ஸ்கிப் பண்ணானா அதை படிச்சுட்டு டேபிள் பார்க்கலாம். ஓகே, தென் ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் ஏ இன் 2023 to the number of girls who passed from school E in the year 2023. So என்ன கேட்டிருக்காங்கன்னா 2023ஓட ஸ்கூல் ஏல நம்பர் ஆஃப் பாய்ஸ் இவங்களுக்கும் 2023ல ஸ்கூல் ஈல பாஸ் பண்ண நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் தான் நமக்கு என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க. What is the ratio between these two? So, okay. நமக்கு இப்போ என்ன டேட்டா கையில் இருக்கு? நமக்கு இப்போ ஆப்வியஸ்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இயர் என்ன? 2023 தான். 2023 தான். லெட்ஸ் ஃபர்கெட் அபவுட் 2024. இது நம்ம பாதர் பண்ணோம்னா 2023 எடுத்துக்கோம். இப்போ 2023ல நமக்கு என்ன டேட்டா இருக்கு? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்ட். ஒவ்வொரு ஸ்கூலோட டோட்டல் நம்பர் இருக்கு. ஸ்கூல் ஏல 500, ஸ்கூல் பில 600, அது மாதிரி இருக்கு.
அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலோட கேர்ள்ஸ் பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கேர்ள்ஸ் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கிறது. ஸ்கூல் ஏல டோட்டல் 500, அதில் 46% கேர்ள்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் பியில் 600 டோட்டல், அதில் 42% கேர்ள்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கிற இந்த டேட்டா இருக்கு. இப்போ நம்ம இந்த 6 ஸ்கூல்ல எந்தெந்த ஸ்கூல் ஃபோக்கஸ் பண்ணும்? ஸ்கூல் ஏ அண்ட் ஸ்கூல் இ, இந்த 2 ஸ்கூல் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். இப்ப ஸ்கூல் ஏவோட என்ன டேட்டா வேணும்? நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்ட், நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்ட். இப்போ நமக்கு என்ன டேட்டா கையில இருக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இருக்கு, அதுல இருந்து கேர்ள்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 500 இருக்கு இல்லையா, அதுதான் என்னது? 100%. டோட்டல் வேல்யூ விச் இஸ் 100%. அதுல 46% பொண்ணுங்க அப்படின்னா, அப்போ மிச்சம் இருக்கிற 54% யாரு? பசங்க. 46% வந்து பொண்ணுங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா மிச்சம் ஆப்வியஸ்லி யார் பாஸ் பண்ணியிருப்பா? 54% ஆஃப் த ஸ்ட்ரென்த் விச் இஸ் பாய்ஸ் தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 54% எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். நமக்கு பர்சன்டேஜ்ல ஆப்வியஸ்லி ஒரு ட்ரிக் தெரியும். என்னது? ஆல்ரெடி 500ங்கிற ஒரு நம்பர்ல 10% அப்படின்னு கேட்டா என்ன பண்ணும்? லாஸ்ட் டிஜிட்ல இருந்து ஒரு டெசிமல் வேல்யூ தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் வேல்யூ தான் என்னது? 10%. இதே இது 1% கேட்கும்போது அதே நம்பர்ல லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூ விச் இஸ் 5, அதுதான் என்னது? 1%. அப்புறம் 50% கால்குலேட் பண்றலாம் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 500ல 50% கேட்டா என்னது? எவ்ரி ஒன் வில் சே ரைட், எவ்வளோ? 250. 250 அது ஈஸியா சொல்லிடும். ஸோ இதுதான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட் மெத்தட். ஸோ ஒரு வேல்யூ தள்ளி, ஒரு யூனிட் பிளேஸ் தள்ளி டெசிமல் வேல்யூ வச்சா தட் இஸ் 10%. இதே இது 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சா அது 1%. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2023ங்கிற ஒரு நம்பருக்கு லாஸ்ட் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் வேல்யூ என்ன? 202.3. இதுதான் என்னது? இந்த 2023யோட 10%. இதே இது 1% எப்படி? இதே வேல்யூல 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா ரிமைனிங் வேல்யூ விச் இஸ் 20.23, தட் இஸ் த 1%. ஸோ இதே ட்ரிக்கை தான் இங்கே யூஸ் பண்ண போறோம். நமக்கு இப்போ பாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் தேவை? 54% தேவை. இதுல எப்பவுமே ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது அதை சின்ன சின்ன சங்க்ஸா பிரிச்சுட்டா ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 54% எப்படி கண்டுபிடிக்கலாம்? 50% தனியா கண்டுபிடிச்சு பிளஸ் 4% ஈஸியா கண்டுபிடிச்சு பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ அப்போ 50% எப்படி பண்ணலாம்? 54% எப்படி பண்ணலாம்? 50% பிளஸ் 4%. 50% எவ்வளோ? 500ல 50% எவ்வளோ? 250 பிளஸ் 4% எவ்வளோ? எனக்கு 1% எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். 1% எவ்வளோ? 5. அப்போ 4%ங்கிறது 5 4s are 20, அவ்வளவுதான். ஸோ 250 பிளஸ் 20 270. அப்ப நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க? ஸ்கூல் ஏல 270 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஈல, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு பாஸ்ட்? 54% பாஸ்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். பாய்ஸ்ல நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 54%. அவுட் ஆஃப் ஹவு மச்? 600. அப்போ இந்த 54% எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேம் இப்ப பண்ண மாதிரியே தான். 50 பிளஸ் 40. 600ல 50% எவ்வளோ? 300 பிளஸ் 4% எவ்வளோ? 1%ங்கிறது 6, அப்போ 4%ங்கிறது 24. ஸோ அப்போ 324 ஆகும். 324. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஆன்சர் சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரேஷியோ, வாட் வில் பி த ரேஷியோ? So, yeah. So, the ratio will be 5:6. Ratio will be 5:6. அவ்வளவுதான்.
Ratio is 5:6. So next problem. ஸோ நம்ம என்ன பண்ணோங்கிறது தெரியுதுல்ல, டோட்டல்ல இருந்து நமக்கு வேணுங்கிற ரிக்வைர்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான். அது போட்டு அதுக்கான ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ செகண்ட் கொஸ்டின் இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்ட் இன் த எக்ஸாமினேஷன் இஸ் மோர் தேன் 300 இன் த இயர் 2023 as well as இன் 2024 இன் டேஷ் ஸ்கூல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2023ஐயும் 2024ஐயும் கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பாய்ஸ் பாஸ் பண்ணது 300க்கு மேல எந்தெந்த ஸ்கூல்லன்னு கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்ட் more than 300 in how many schools in the year 2023 and 2024 is question. So அப்ப நம்ம என்ன பண்ணோம், பாய்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கேர்ள்ஸோட வேல்யூஸ் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதே மாதிரி பாய்ஸோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 300க்கு மேல இருக்கான்னு எந்தெந்த எல்லா ஸ்கூல்லையுமே பார்க்கணும் ஃபார் போத் தி இயர்ஸ் 2023 as well as 2024. ஃபர்ஸ்ட் 2023 கண்டுபிடிப்போம். இங்க என்ன இருக்கு, 500. இப்போதானே இதுக்கான இது நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா. 500 வந்து டோட்டல்னா அதுல 46 வந்து கேர்ள்ஸ் அப்படின்னா அப்போ ரிமைனிங் என்ன 54%. 54% ஆஃப் எவ்வளோ 500 எவ்வளோ 270. அப்போ பாய்ஸ் எவ்வளோ இங்க 270 இருக்காங்க. அப்போ இந்த ஸ்கூல்ல வந்து பாய்ஸ் 300க்கு மேல பாஸ் பண்ணிருக்காங்களா இல்ல. அப்போ ஸ்கூல் ஏ அவுட். அடுத்து ஸ்கூல் பி 42% கேர்ள்ஸ் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு பேர் இருப்பாங்க பாய்ஸ். ரிமைனிங் பாய்ஸ் வந்து ஸ்கூல் பில எவ்வளவு பேர் இருப்பாங்க 58% இருப்பாங்க. ஆல்ரெடி இங்க டோட்டல் எவ்வளவு இருக்கு 600 இருக்கு. அதோட 50% எவ்வளவு 300. அப்ப இந்த இடத்துல பாய்ஸ் 58% இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஆப்வியஸ்லி பி ஸ்கூல்ல 300க்கு மேல பசங்க பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. நாம எதுக்கும் அதை பர்சன்டேஜாவே என்ன பண்ணுவோம் கண்டுபிடிச்சு வச்சிருவோம். 58% ஆஃப் 600 எவ்வளோ 300ங்கிறது 50% பிளஸ் 8% ஆட் பண்ணும். 8ங்கிறது 6 8 சார் 1%ங்கிறது 6. அப்போ 8%ங்கிறது 6 8 சார் அவ்வளோதான் 48. ஸோ அப்போ 348 பாய்ஸ். மேலே இருக்கிறது 270, இது 340. ஸோ பி ஸ்கூல் ஆப்வியஸ்லி எலிஜிபிள். ஏன்னா அதுல 300க்கு மேல பசங்க பாஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் அடுத்த ஸ்கூல் பாருங்க. டோட்டல் சி ஸ்கூல்ல டோட்டல் 650 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிருக்காங்க. அதுல 56%. அப்போ 44% நம்ம கண்டுபிடிக்கணும். 44% ஆஃப் ஹவு மச் 650 எவ்வளோ எவ்வளோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் 44 எப்படி கண்டுபிடிக்கலாம் 40% கண்டுபிடிச்சு 4% தனியா கண்டுபிடிக்கலாம். 40%ங்கிறது எவ்வளோ 65ங்கிறது 10%. அப்போ 40%ங்கிறது இன்டூ 4 5 4 சார் 20 6 4 சார் 24 plus 2 which is 22 sorry 26. ஸோ 260 பிளஸ் 4%. 4% எவ்வளோ 1%ங்கிறது 6.5. அப்போ 4%ங்கிறது 5 4 சார் 20 6 4 சார் 24 plus 2 which is 26. So 260 plus 26 பண்ணா 286 வரும். That is the boys strength who had cleared from school C. அப்ப இதுல 300க்கு மேல இருக்காங்களா கிடையாது. அப்ப ஸ்கூல் C அவுட். அடுத்து டி ஸ்கூல் பாருங்க. டி ஸ்கூல்ல எத்தனை பர்சன்டேஜ் 60% எத்தனை பொண்ணுங்க. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 40% தான் யாரு பாய்ஸ். 720ல இது 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 வந்து இது இது எதுக்கு சார். அப்ப நான் நீங்க வந்து கேட்கலாம் சார் பாய்ஸ் வந்து நான் எல்லா வேல்யூமே கண்டுபிடிக்கணுமா சார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான டேபிள் தந்தாலே தே வாண்டட் அஸ் டு அவங்க என்ன நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா நம்ம பேர் மினிமமா இந்த மாதிரி பர்சன்டேஜஸ் ஆவாச்சு நம்ம பர்சன்டேஜஸ் டு நம்பர்ஸ் ஆவாது நம்ம கன்வெர்ட் பண்ணணுங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி கன்வெர்ட் பண்றதுல தான் நம்மள டெஸ்ட் பண்றதா நம்ம கரெக்டா அந்த பர்சன்டேஜ் கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்றோமா அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இது இட்ஸ் a சிம்பிள் டேபிள் ரைட். ஜஸ்ட் டைரக்டா டோட்டல் வேல்யூ தந்து கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் தந்தாங்க. ஜஸ்ட் நம்ம பாய்ஸோட கால்குலேட் பண்ணி வச்சாலே போதும். ஸோ அப்ப இந்த இடத்துல இது அடுத்ததுக்கு என்ன கால்குலேட் பண்ணும் 40% ஆஃப் ஹவு மச் 720 which is
288. 40% of 720 is 288. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள். 10%ங்கிறது 72னா 72 into 4 போடுங்க, அவ்வளவுதான் 288. அடுத்து 54% போடணுங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடியது எவ்வளோ? 46%. அப்போ 46% ஆஃப் 46% ஆஃப் ஹவு மச்? 600. ஆப்வியஸ்லி அது கம்மியா தான் இருக்கும். ஏன்னா 600ல பாதியே எவ்வளோ? 300 தான். பசங்க அந்த பாதிக்கும் கம்மியா இருக்காங்க. எவ்வளோ? 46% தான் இருக்காங்க. அப்போ 276. இந்த ஸ்கூலும் எலிஜிபிள் இல்ல. இந்த 2 டியும் எலிஜிபிள் இல்ல, இயும் எலிஜிபிள் இல்ல. அடுத்தது டோட்டல் பாருங்க, 650 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 50% எக்ஸாக்டா கேர்ள்ஸ். அப்போ மிச்சம் 50%. 650ல பாதி எவ்வளோ? 375 பாய்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எஃப் வந்து என்னது? எஃப் இஸ் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் திஸ். ஏன்னா அதுல 300க்கு மேல பாய்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க எஃப் ஸ்கூல்ல. அடுத்து 2024க்கு கால்குலேட் பண்ணுங்க. அதே மாதிரி பாய்ஸ் எவ்வளவு பேர் பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க 2024? அதுல வந்து டோட்டல் 550. பொண்ணுங்க 44%னா அப்போ 56% பாய்ஸ். 56% ஆஃப் 550 எவ்வளோ? 308. எப்படி கண்டுபிடிக்கலாம்? 40% கண்டுபிடிக்கலாம் பிளஸ் 4%. சாரி, 50% கண்டுபிடிக்கலாம் பிளஸ் 6% பண்ணோம்னா எவ்வளோ? 308. அதே மாதிரி 60% பாய்ஸ் அவுட் ஆஃப் 640 எவ்வளோ? 60% ஆஃப் 640 எவ்வளோ? 384. 384. அதே மாதிரி 55% ஆஃப் 560. 55% ஆஃப் 560. இதுல 308. பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்லயுமே 300க்கு மேல பசங்க கிளியர் பண்ணிருக்காங்க. எப்போ? 2024ல. 2024ல ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? எல்லா ஸ்கூல்ல இருந்துமே 300க்கு மேல பசங்க கிளியர் பண்ணிருக்காங்க. அடுத்து 800ல பாதி எவ்வளோ? 400. ஆப்வியஸ்லி இது வந்து 52% பாய்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்கூலுமே என்னது? எலிஜிபிள் தான். எதுக்கும் நம்ம அதை கண்டுபிடிச்சுக்குவோம். லேட்டர் ஆன் சம்முக்கு நமக்கு யூஸ். 52% ஆஃப் 800 ஹவு மச்? 416. சிம்பிள். 50% எவ்வளோ? 400 பிளஸ் 2%. 2%ங்கிறது 1% 8 தெரியும். 2%னா 16. 400 பிளஸ் 16 416. அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்து 840ங்கிறது டோட்டல். அதுல எத்தனை பர்சன்டேஜ் பசங்க? 45. 45% ஆஃப் 840 எவ்வளோ? 378. அவ்வளோ. அடுத்து எல்லா ஸ்கூல்லயுமே 300க்கு மேல இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி இதுலயும் இருப்பாங்களா தான் இருக்கும். ஏன்னா பாய்ஸ் பாருங்க 50%க்கு மேலேயே இருக்கிறாங்க. எவ்வளோ? 64% இருக்கிறாங்க. அப்போ 64% ஆஃப் 750 பண்ணோம்னா எவ்வளோ வருது? 50% கண்டுபிடிச்சு 10 கண்டுபிடிச்சு 4 கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆர் டைரக்டாவே 60 கண்டுபிடிச்சு அதையும் ஆட் பண்ணலாம். ஸோ எப்படி 60 கண்டுபிடிக்கலாம்? 75 into 6 அவ்வளோதான் பண்ணீங்கன்னா 60% கிடைச்சிரும். 75ங்கிறது 10%. அது கூட இன்டூ 6 பண்ணீங்கன்னா 60% கிடைச்சிரும். பிளஸ் 1% எவ்வளோ? 7.5. எனக்கு எவ்வளோ ரிமைனிங் வேணும்? 4% வேணும். அப்போ 7.5 into 4 போட்டீங்கன்னா அந்த வேல்யூ. ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 480. அவ்வளோதான். சிம்பிள் அஸ் தட். இப்போ இதை வச்சே சொல்லிடலாமா? 2 ஆண்டுகள்லயும் 300க்கு மேல பசங்க எந்த ஸ்கூல்ல கிளியர் பண்ணியிருக்காங்க? வெறும் பியிலையும் எஃப்லையும் மட்டும்தான். ஏன்னா இந்த 2 ஸ்கூல்ல மட்டும்தான் 2023லயும் 300க்கு மேல இருக்காங்க, 2024லயும் 300க்கு மேல இருக்காங்க. மற்ற ஸ்கூல்ல எல்லாம் 2023ல வந்து பாத்தீங்கன்னா 300 கம்மியா தான் இருக்காங்க. ஸோ ஹவு மெனி ஸ்கூல்ஸ்? 2 ஸ்கூல்ஸ். 2 ஸ்கூல்ஸ். ஸோ அடுத்த சம் பாருங்க. ஈஸி சம். என்ன கொஸ்டின் தந்திருக்காங்க? For school F, the number of boys who passed in the year 2024 is approximately dash percentage more than that in 2023. அதாவது நம்ம பர்சன்டேஜ் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயாவது பர்சன்டேஜ் மோர், பர்சன்டேஜ் லெஸ், பர்சன்டேஜ் ஹவு மச் பர்சன்டேஜ் ஹை, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல காமனா என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச். பர்சன்டேஜ் சேஞ்சுக்கான ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். என்னது? ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ இன்டூ 100. இதை சில பேர்
highest value minus lowest value divided by lowest value into 100 னு போடுவாங்க. இட்ஸ் அப் டு எது இந்த ஜார்கன் வேணா யூஸ் பண்ணலாம். பட் ஃபார்முலாஸ் திஸ் ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ. இதே பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் இங்கேயும் கண்டுபிடிக்க போறோம். பட் அந்த பர்சன்டேஜ் சேஞ்சில் எது ஃபைனல் வேல்யூவா போடணும் எது இனிஷியல் வேல்யூவா போடணுங்கிறதுல தெளிவா இருக்கும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்போ எல்லாம் இந்த பர்சன்டேஜ் மோருங்கிற இந்த வார்த்தைக்கு அப்புறம் தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து ஏதோ ஒரு டேட்டா தந்திருந்தாங்கன்னா தட் இஸ் இனிஷியல் வேல்யூ. தட் இஸ் இனிஷியல் வேல்யூ. அதாவது இந்த 2023 ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 2024ல பாய்ஸ் எத்தனை பேர் அதிகமா பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 2023 தான் என்னது இனிஷியல் வேல்யூவா எடுத்துக்கணும். அப்ப ஸ்கூல் எஃப் எங்க இருக்கு இங்க இருக்கு. அதுல 2023ல பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, பொண்ணுங்க 50%, பாய்ஸ் அப்ப 50%, விச் இஸ் 375. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதே மாதிரி 2024ல பாய்ஸ் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 2024 ஸ்கூல் எஃப் இங்க பாருங்க லாஸ்ட் இதுல எவ்வளோ, விச் இஸ் 64%. அப்போ 480% பாஸ் பண்ணியிருக்காங்க பாய்ஸ். இந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன், பர்சன்டேஜ் மோர் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதாவது அந்த பர்சன்டேஜ் மோர் பர்சன்டேஜ் லெஸ் பர்சன்டேஜ் இந்த மாதிரியான வார்த்தைக்கு அப்புறம் தேன் அப்படின்னு போட்டு எந்த டேட்டா வருதோ அதுதான் என்ன வேல்யூ, இனிஷியல் வேல்யூன்னு சொன்னேன். அப்போ ஃபைனல் வேல்யூ என்ன, அதுக்கு மேல இருக்கிறது விச் இஸ் 2024ஓடது. 2024 வேல்யூ என்ன, 480 மைனஸ் 375 டிவைடட் பை 375 இன்டூ 100. இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 480 மைனஸ் 375 எவ்வளோ, அதுல ஒரு 25 ஒரு 80. ஸோ 80 தானே, யா. ஸோ 25 பிளஸ் ஒரு 80, ஸோ 105 டிவைடட் பை 375 இன்டூ 100. இதை சால்வ் பண்ணலாமா, எப்படி சால்வ் பண்ணலாம், 375 இருக்கு, இது எப்படி சால்வ் பண்ணலாம், சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம், மேல ஒரு 0 ஆட் பண்ணிட்டு நம்ம 375ல எத்தனை 1050 இருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 4 டைம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 375 இன்டூ 4 பண்ணும்போது 5 4 சார் 20, 7 4 சார் 28 பிளஸ் 2 30, 4 3 சார் எவ்வளோ 12, 12 பிளஸ் 3 15,500 வருது. ஓகே, செகண்ட். ஸ்கூல் எஃப் தான், யா கரெக்ட். ஸோ அவ்வளோ வருது. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் கால்குலேட் பண்ணும்போது, ஆப்வியஸ்லி 0.4 சம்திங் வரும், 0.4 சம்திங். ஸோ அப்போ 0.4 சம்திங்ல நமக்கு 2 ஆன்சர் இருக்கு. இன்னொரு ஃபர்தரா நம்ம வந்து டெசிமல் இது வேல்யூ கால்குலேட் பண்ணா அதுக்கான ஆன்சர் நம்ம கிடைச்சிரும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா விச் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி 47.7. ஓகேங்களா, ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 4. What is the average number of boys who passed in the 10 plus 2 examination in the year 2024 from all the 6 schools A to F together? என்ன சொல்றாங்க, எல்லா 6 ஸ்கூல்லையுமே 2024ல எத்தனை நம்பர், அதாவது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்ட்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், 2024ல பாய்ஸோட என்டையர் டேட்டா எனக்கு வேணும். அப்பனா தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் என்ன பண்ண முடியும், டிவைடட் பை 6ன்னு போட்டு அந்த ஆவரேஜை என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்ச பாய்ஸோட டேட்டா இந்த இடத்துல யூஸ் ஆகுது பாத்தீங்களா, அந்த டேட்டாவை என்ன பண்ணலாம், அப்படியே அங்க வச்சே எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். எது 308 plus 384 plus 308 plus 416 plus 378 plus 480. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எவ்வளோ 6 பண்ண வேண்டியது. ஸோ இது பண்ணாலே நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ஆவரேஜுங்கிறது கிடைக்கும். எல்லாத்துலேயுமே எவ்வளோ இருக்கு, 300 இருக்கு. ஸோ 300 into 6 எத்தனை ஸ்கூல் இருக்கு, 6 ஸ்கூலா. ஸோ எல்லாத்துலேயுமே 300 இருக்கு. ஸோ 300 into 6 பண்ணா 0 0 6 3 சார் 18, 1200. 1200 பிளஸ்
இங்க ஒரு 8, இங்க ஒரு 84, அடுத்து ஒரு 8, அடுத்து ஒரு 116, அடுத்து ஒரு 78, அடுத்து ஒரு 180. இதுல என்ன இருக்கு? இதுல ஒரு 100, இதுல ஒரு 100. இதெல்லாம் ஃபாஸ்ட் அடிஷனோட ஒரு ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் மாரி. ஃபாஸ்ட் அடிஷன். 100 + 100 200. அவ அவ அப்ப ஆட் பண்ணும். 1800 ஒரு 200 ஆட் பண்ணா எவ்வளோ? 2000. 2000 பிளஸ் 2000 பிளஸ் ரிமைனிங் இது எவ்வளோ? 8 பிளஸ் 84 பிளஸ் 8 பிளஸ் 16 பிளஸ் 78 பிளஸ் எவ்வளோ? 80. 78 பிளஸ் 80. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா எவ்வளோ வருது? 70, 80, 8, 16. ஓகே. 8. Okay. So 4, 8, 7, 2 into 2274. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. இதை அந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது அவ்வளவுதான். எவ்வளோ? 2274 டிவைடட் பை 6 பண்ணுங்க அவ்வளவுதான். ஆன்சர் எவ்வளோ? 6 3 சார் 18. ரிமைண்டர் எவ்வளோ? 4. 7 4 சார் 1 செகண்ட். ஓகே. 7 4 சார் எவ்வளோ? சாரி 7 6 சார் எவ்வளோ? 42. 7 6 ஆர் 42. ரிமைனிங் 5 இருக்கும். 9. 9 6 ஆர் 54. ஸோ 379. ஆன்சர் ஆப்ஷன் டி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிம்பிள் ஆவரேஜ். நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்ச பாய்ஸோட வேல்யூவை என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 6 போட்டுருக்கோம். சிம்பிளா செட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? Last question of this table. The average number of girls who passed in the year 2024 from all the 6 schools. என்ன கேட்டிருக்காங்க? 2024ஓட பொண்ணுங்களோட எல்லா ஆவரேஜுமே, ஐ மீன் எல்லா ஸ்கூலோட டேட்டாவோட ஆவரேஜுமே is dash percentage of the number of students who passed from school A in the year 2023. Dash percentage of the number of students who passed from school A in the 2023. School A ல number of students, அதாவது total number of students இருக்காங்க இல்லையா? ஸோ 2023 டேட்டா இங்க இருக்கு. அதுல ஸ்கூல் ஏ இருக்கு. அதோட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who passed from school A in the year எவ்வளோ? 500. இந்த 500 கம்பேர் பண்ணும்போது the average number of girls who passed in the year 2024 from all the 6 schools, இந்த எல்லா டேட்டாவோட ஆவரேஜ் எடுத்து இந்த 500ஓட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான் சம். அப்ப 2024ஓட கேர்ள்ஸோட டேட்டா எல்லாமே எனக்கு அது எல்லாமே வேணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள். எவ்வளோ? 44% ஆஃப் 550. ஆல்ரெடி பாய்ஸோடது இருக்கு. அதை டைரக்டா 550ல சப்ட்ராக்ட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். சரி, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நமக்கு ஆப்வியஸ்லி எக்ஸாம் என்னது? சிபிடி மோட்ல இருக்கும். நம்ம டிஸ்பிளேல வந்து தான் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். நம்ம பேப்பர்ல தான் ரஃப் ஷீட் மாதிரி ஒன்று தருவாங்க. அதுல தான் எல்லா கால்குலேஷன்ஸ் பண்ணுவோம். தயவு செஞ்சு கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு ஆர்டர்ல ஒரு கரெக்டான ஒரு நீட்டான ஹேண்ட் ரைட்டிங்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்லயே பாய்ஸோட டேட்டா 6 ஸ்கூலுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதை தெளிவா லெஜிபிளா உங்களுக்கே புரியுற மாதிரியான ஒரு ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி வச்சீங்கன்னா அந்த டேட்டாவை அகைன் ரெஃபர் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்க குளறுபடியா பண்ணி வச்சுட்டீங்கன்னா பண்ண கால்குலேஷனே திரும்ப பண்ண வேண்டியது இருக்கும். டைம் வேஸ்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும் பக்கத்துல. ஸோ நமக்கு தரக்கூடிய அந்த ஷீட்ல, அந்த ரஃப் ஷீட்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்ல எல்லா டேட்டாவையும் எழுதி வச்சுக்கணும். ஓகே. ஸோ 44% ஆஃப் எவ்வளோ? 550 எவ்வளோ? 40% பிளஸ் 4% கண்டுபிடிக்கலாம். ஸோ பண்ணா எவ்வளோ? 242. அடுத்து 40% ஆஃப் 640. 40% ஆஃப் 640 எவ்வளோ? 40% டைரக்டா அப்படியே கண்டுபிடிச்சிட வேண்டியது. இது 64 into 4 அவ்வளவுதான். ஸோ 6
5 2 அவ்வளோதான். அடுத்து 45% 40 ப்ளஸ் 5 பண்ணாலும் ஓகே தான். இல்ல 50 கண்டுபிடிச்சு அதுலேருந்து 5 மைனஸ் பண்ணாலும் ஓகே. இது எப்படி வேணா பண்ணலாம். ஸோ 40% 56 இன்டூ 4 பண்ணி ப்ளஸ் 5% கண்டுபிடிக்கும். 5%ங்கிறது 5.6 இன்டூ 5 அப்படின்னு பண்ணலாம். ஸோ 45% to 560 எவ்வளோ வருது? 252 252. அடுத்து 48% ஆஃப் 800 2% 50% எவ்வளோன்னு எனக்கு தெரியும்ல. எவ்வளோ? 400. 800ல 50% எவ்வளோ? 400. அதுல இருந்து 2% சப்ட்ராக்ட் பண்ணாலே எனக்கு 48 கிடைச்சிரும். 2%ங்கிறது எவ்வளோ? 1%ங்கிறது 8னா 2% 16. 400ல 16 போச்சுன்னா எவ்வளோ? அதுதான் என்னது ஆன்சர். அவ்வளோ. அடுத்தது 55% ஆஃப் 840. 55% ஆஃப் 840 எவ்வளோ? 50% எவ்வளோ? 420. 420 plus 5% which is 8.4 into 5. ஓகேங்களா? அது பண்ணா 420 plus போகும். அப்போ 42 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அப்போ 462. அடுத்து 36% ஆஃப் 750. 36% ஆஃப் 750. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 30% கண்டுபிடிக்கலாம். 75 into 3 போட்டால் 30% கிடைச்சிரும். ப்ளஸ் 7.5 into 6 பண்ணீங்கன்னா 6% கிடைச்சிரும். ஸோ 30% ப்ளஸ் 6% பண்ணோம்னா 0 270. அவ்வளோதான். இந்த டேட்டா எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல எல்லாத்தையுமே ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். ஆட் பண்ணி எழுத வேண்டியதான். எவ்வளோ? 2 4 10 14 16 16 அடுத்து 4 10 அப்புறம் 8 6 அப்புறம் 7 36 6 3 அடுத்து 1 2 3 4 4 2 சார் 8 8 plus 4 12 12 plus 3 15 15 plus 3 எவ்வளோ? 18 1866. அவ்வளோதான். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 1866ல இந்த 1866ங்கிற இந்த வேல்யூவையும் இந்த 500 இருக்கு இல்லையா, இந்த 500 கம்பேர் பண்ணும்போது இந்த 1866 வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. So the average number of girls who passed in the year 2024 from all 6 schools is dash percentage of the number of students. Dash percentage of the number of students who passed from school A in the year 2023. அவ்வளவுதான். அது பண்ணா எவ்வளோ ஆன்சர் வருது? ஓகே. அது நம்ம இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணல இனி டிவைடட் பை 6 பண்ணணும். ஸோ 1866 டிவைடட் பை 6 3 6 3 are 18 1 6 are 6 1 6 are 6. Okay 3 1 சாரி 311 311. ஸோ 311ங்கிறது 500ல எவ்வளோ பர்சன்டேஜ் அவ்வளோதான் கேட்குறாங்க. 300ங்கிறது 500ல எவ்வளோ பர்சன்டேஜ்? ஃபைவ் ஹண்ட்ரடோட 50% எவ்வளோ? 500ஓட 50% 250. அவ்வளோதான். பேலன்ஸ் எவ்வளோ? மிச்சம் இதில் ஒரு 50 அதில் ஒரு 11. அப்போ எவ்வளோ ஆச்சு? 50 + 11 61. 61 எவ்வளோ? ஆமாம் 500ல் எவ்வளோ 61? இட்ஸ் அரௌண்ட் லைக் 63.3 நினைக்கிறேன். ஓகே 63 இல்லை 62. 62.2 இஸ் த ஆன்சர். என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 500ல்
311 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அகைன் ஒன் ஈஸி சம். The following table shows the percentage of girls who passed in an examination and the percentage of boys who failed in that examination in a school during the 6 years from 2018 to 2023. Based on the data in the table, answer the question that follows. என்ன சொல்லியிருக்காங்க, இயர் 2018 இருந்து 2023க்குள்ள பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பாஸ்டோட டேட்டாவும் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் ஹூ ஃபெயில்டோட அந்த டேட்டாவும் தந்திருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி என்ன பண்ணும், அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ ஃபெயில்டு கண்டுபிடிக்க வேண்டியது வரும். அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் ஹூ பாஸ்டும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வரும். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். கண்டுபிடிக்கணுமா வேணாமா? ஏன்னா இந்த இடத்துல நமக்கு டோட்டல் வேல்யூ தரல. எங்கேயுமே டோட்டல் வேல்யூ, அந்த டோட்டல் வேல்யூங்கிற அந்த பேஸ் வேல்யூ தரல. ஜஸ்ட் பர்சன்டேஜ், நியர் பர்சன்டேஜ் தான் தந்திருப்பாங்க. அப்போ மேபி கொஸ்டின் டோட்டல் வேல்யூ மாறுமா இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி நம்மளால ஒரு ஒரு அசியூம் பண்ணி ஒரு ஓகே ஒரு பெரிய வேல்யூ அசியூம் பண்ணலாம். அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கொஸ்டின் நம்ம டேட்டாவை கண்டுபிடிச்சி பண்ணிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். If in the year 2023, the total number of boys and the total number of girls who appeared in the exam are 1250 and 850 respectively. அதாவது சாரி 2023ல நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 1250. அதே 2023ல கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 850. இப்போ என்ன கேட்குறாங்க, then the number of boys who failed is approximately dash percentage more than the number of girls who failed in the examination. ஆப்வியஸ்லி இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் மோர். பர்சன்டேஜ் மோர்னாலே என்ன கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் சேஞ்ச் விச் இஸ் ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ இன்டூ 100. இதுதான் கண்டுபிடிக்கணும். டேஷ் பர்சன்டேஜ் மோர் தேன் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். அதே மாதிரி இனிஷியல் வேல்யூங்கிறது எதை எடுத்துக்கணும், தேனுக்கு அப்புறம் எந்த டேட்டா வருதோ அந்த டேட்டாவை தான் இனிஷியல் வேல்யூ எடுத்துக்கணும். தேனுக்கு அப்புறம் யாரோட வருது, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ ஃபெயில்டு இந்த எக்ஸாம். அதாவது 2023 ஆண்டோட 2023 இங்க இருக்கு இந்த ஆண்டோட நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ ஃபெயில்டு. இந்த 42%ங்கிறது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பாஸ்ட். அப்போ ஃபெயில்டு எத்தனை பேர் ஆயிருக்கிறாங்க, 58% ஃபெயில் ஆயிருக்காங்க. இந்த டேட்டாவையும் then the number of boys who failed is approximate. number of boys who failed அதே இயர்ல number of boys who failed எவ்வளோ, அது டைரக்டாகவே இருக்கு 80%. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோ. ஸோ இந்த டேட்டாவும் டிக் அடிக்கிற இந்த டேட்டாவும் வேணும். அது எதுல இருந்து கண்டுபிடிக்கணும், இந்த டோட்டல் வேல்யூஸ்ல இருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது யார் கண்டுபிடிக்கல, கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். கேர்ள்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, 850. ஸோ 850ல நமக்கு எவ்வளோ தேவை, 58% தேவை. 58% தேவை. அப்போ எவ்வளோ வரும், 493. 58%ங்கிறது 493. அதே மாதிரி பாய்ஸ் ஃபெயில்டான பர்சன்டேஜ் நமக்கு தேவை விச் இஸ் அது ஆல்ரெடி இருக்கு 80%. அதோட வேல்யூ தேவை. அது எவ்வளோ, அது எதுல இருந்து கண்டுபிடிக்கணும், டோட்டல் பாய்ஸ் டோட்டல் பாய்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, 1250. அப்போ 80% ஆஃப் 1250 அது எவ்வளோ போட்டா, ஆப்வியஸ்லி இது 1000 வருது டைரக்டா. ஸோ இதுதான் இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம், அந்த ஃபைனல் வேல்யூ இனிஷியல் வேல்யூ அந்த ஃபார்முலா போட வேண்டியது. ஃபைனல் வேல்யூங்கிறது என்ன, இந்த 1000 மைனஸ் இனிஷியல் வேல்யூ விச் இஸ் 493 டிவைடட் பை 493 இன்டூ 100. அவ்வளோதான். ஸோ 1000ல 493 போனால் எவ்வளோ, 507 divided by 493 into 100. இதுதான் கால்குலேட் பண்ணும். ஸோ இது பண்ணனா இது ஒன் டைம் ரிமைனிங் வந்து அதில் ஒரு 7 + 1 14 இருக்கும், 140
ஆப்வியஸ்லி வராது. ஸோ 0 ஆட் பண்ணிக்கிறேன். 1 0ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ யா ஆப்வியஸ்லி இது எவ்வளோ வரும்? 1 0ன்னு வந்தாலே 1 0 அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஆன்சர் டி மட்டும்தான். ஸோ நம்ம டைரக்டா அதையவே டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஃபுல் டெசிமல் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா அப்ராக்சிமேட்லின்னு தான் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த க்ளோஸ் டு அந்த ஆப்ஷன் வேற எதுவும் இல்லை. இதே இது 4 ஆப்ஷனுமே 1 2 0.6 1 0 2.5 1 0 1 பாயிண்ட் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம மேபி நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 2 3 டெசிமல்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது வரும். ஆனால் இந்த மாதிரிலாம் அது மாதிரி எதுவுமே இல்லை. 1 0ன்னு வந்த உடனேவே நம்ம டேரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் டி டிக் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின். In which of the following years did the performance of girls show maximum improvement as compared to the previous year? எந்த இயர்ல performance of girls show maximum improvement as compared to the previous yearனு கேக்குறாங்க. எந்த இயர்னு எந்த இயர்ல அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா இருக்கு ப்ரீவியஸ் இயரை விடன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணும்? கேர்ள்ஸோட எல்லா இதையுமே நம்ம என்ன பண்ணோம்? கொண்டுட்டு வரணும். ஸோ இதுக்கான இந்த இந்த இடத்துல வந்து நம்ம என்ன அப்ரோச் இருக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல டோட்டல் வேல்யூ தந்திருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப நம்ம இந்த இடத்துல எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம்? ப்ரீவியஸ் இயர்ல வந்து ப்ரீவியஸ் இயரோட எங்க வந்து மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மென்ட் காமிச்சிருக்காங்கங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? பை யூசிங் த மியர் பெர்சன்டேஜஸ். அப்ப எத்தனை இயர்ல எந்த இயர்ல வந்து அந்த மாதிரி மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு as compared to the previous years? as compared to the previous years எந்த இயர்ல வந்து அந்த மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு? சொல்ல முடியுமா? ஆன்சர் 20 22 அதுதானா கரெக்டா? 2022 ஏன்னா அதில் தான் 60% இருக்கு அதனாலயா? ஓகே ஃபைன். யாரும் அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் டி 2023. இது எப்படி வந்துச்சு? சொல்ல முடியுமா? ஆன்சர் வந்து 2023 தான் இயர். அது எப்படி வந்துச்சு? சாரி 2023 இல்ல. ஆன்சர் ஆப்ஷன் சி தான். 2022 தான். 2022 எப்படி வந்துச்சு? நம்ம பர்சன்டேஜ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆல்ரெடி கமெண்ட்ல ஒருத்தவங்க 2022ன்னு சொல்லியிருந்தாங்க. சேம் ஆஸ் தட், சிம்பிள் ஆஸ் தட். மற்ற ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இதை கம்பேர் பண்ணும்போது இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, கம்மியா தான் இருக்கு. ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இதுல பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அப்ப கடைசியா மேக்ஸிமமா பர்ஃபார்ம் பண்ணது எதுன்னா இந்த இயர் தான், which is 2022. That is the answer option. சிம்பிள் கொஸ்டின். இதுல கால்குலேட் பண்றாங்களா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் அந்த பர்சன்டேஜ் கண்ணில் பார்த்து ஆன்சர் தான் சொல்லிட்டு போயிடும். ஸோ ஆன்சர் அடுத்து தேர்ட் கொஸ்டின். இஃப் இன் த இயர் 2020 the total number of boys and the total number of girls who appeared in the exam are 800 and 700 respectively, then what is the ratio of the total number of boys who passed to the total number of girls who failed ன்னு கேட்குறாங்க. அதாவது 2020 ஆண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை எழுதிக்கலாம். 2020ஓட பாய்ஸ் டோட்டல், கேர்ள்ஸ் டோட்டல் எவ்வளோ? பாய்ஸ் வந்து 800, டோட்டல் கேர்ள்ஸ் வந்து 700. ஓகே, தென் வாட் இஸ் த ரேஷியோ? எதுக்கும் கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் பாய்ஸ் ஹூ பாஸ்ட் அந்த இயர், அந்த 2020 இயர் இஸ் டு டோட்டல் கேர்ள்ஸ்
Who failed? Who failed? அவ்வளவுதான். ஸோ 2020 பாய்ஸ் வந்து எத்தனை டோட்டல்? 800. பாய்ஸ் வந்து 800. அதோட பாஸ்டு பர்சன்டேஜ் வேணும். அப்ப 2020ல பாய்ஸ் எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க? 25%. அப்போ 75% என்ன பண்ணிருப்பாங்க? பாஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும்? 800ல 75 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 75%. 75% ஆஃப் 800 எப்படி கண்டுபிடிக்கலாம்? 50 கண்டுபிடிச்சு 25 கண்டுபிடிக்கலாம். 50 எவ்வளோ? 400. 25 எவ்வளோ? அதுலயும் கம்மி 200. ஸோ 400 plus 200 is just 600. அவ்வளோதான். அதுல பாதி 200, அதை ஆட் பண்ணும்போது 600 வந்து. அவ்வளோ. அடுத்து நமக்கு என்ன டேட்டா தேவை? இந்த டேட்டா கிடைச்சிருச்சு, 600 கிடைச்சிருச்சு. ஓகே. அடுத்து டோட்டல் கேர்ள்ஸ் ஹூ ஃபெயில்டு இந்த இயர். டோட்டல் கேர்ள்ஸ் பாஸ்ட் 55ன்னு தந்துட்டான். ஆனா ஃபெயில் அப்ப எவ்வளோ? 45%. அப்ப 45% ஆஃப் எதுக்கு போடணும்? கேர்ள்ஸோட டோட்டல் 700க்கு போடணும். 45% ஆஃப் 700. 50 கண்டுபிடிச்சு அதுல 5 ரெடியூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா டைரக்டா என்ன பண்ணலாம்? 40 plus 5 அப்படியும் பண்ணலாம். ஸோ இட் வில் பி 315. 315 இதுதான் 315. இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணும்? ரேஷியோ போடணும். அவ்வளோ சால்வ் பண்ணோம்னா 50 15 40 21 40 is to இது 21 தான் ஆன்சர் ஆப்ஷன். அதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 21 3 டேபிள்ஸில் 7 டேபிள்ஸில் போகும். 40 வந்து 2 டேபிள்ஸில் 4 டேபிள்ஸில் அதில் தான் போகும். which we cannot further solve it. So answer is what? 40 is to 21. So next question. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If in the year 2019 the total number of boys and the total number of girls who appeared in the exam are 800 each. Okay, 2019 நீங்க இங்க இருக்கு, இது எடுத்துக்க வேண்டியதான். இதுல பாய்ஸ் கேர்ள்ஸ் பாருங்க, கொஸ்டின் அந்த பாய்ஸ் கேர்ள்ஸோட டோட்டல் மாறிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் வெறும் பர்சன்டேஜ் தர இந்த மாதிரியான கொஸ்டின்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கா நம்ம செப்பரேட்டா கால்குலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 800 இது ஈச். Then what is the sum of the total number of boys and girls who passed in that year? அந்த இயர்ல பாஸ் ஆன கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸோட சம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? 42%. 42% ஆஃப் எவ்வளோ? 800. 42% ஆஃப் 800 எவ்வளோ? 40% கண்டுபிடிச்சு அது கூட என்ன பண்ணலாம்? 2% ஆட் பண்ணலாம். 40% எவ்வளோ? 8 4s are 32. 320. 320 plus 2% எவ்வளோ? 16. 320 plus 16 336 ஆகும். அடுத்து நம்பர் ஆஃப் பாய்ஸ். இது என்ன டேட்டா? 60%ங்கிற அதே இயரோடது. ஃபெயில்டு நமக்கு எது தேவை? பாஸ்ட் தான் தேவை. அப்போ பாஸ்ட்டுங்கிறது எவ்வளோ? 40%. 40% பசங்க பாஸ் பண்ணிட்டாங்க. 40% ஆஃப் ஹவு மச்? அதே தான், பாய்ஸோட ஸ்ட்ரென்த்தும் சேம் தான், 800. 40% ஆஃப் 800 எவ்வளோ? 320. அவ்வளோதான். இதோட என்ன கேட்குறாங்க? சம் கேட்குறாங்க. 336 + 320 அவ்வளோதான். 6 5 6 656 அவ்வளோதான். 656. யா கரெக்ட். லாஸ்ட் சம்முக்கு 40:21, இது 656. கரெக்ட். சூப்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் in the year 2018 the total number of boys and இது வந்து boys who appeared in the exam is 600. ஓகே. 2018 ஓட பாய்ஸ் டேட்டா மட்டும் தந்துட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் who appeared வந்து எவ்வளோ? 600ட்டாங்க. ஓகே. தென் வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த percentage of boys who passed and the percentage of girls who passed the exam? Percentage difference between the percentage of boys who passed and percentage of girls who passed in the examination. Percentage difference. எந்த இயரோட? 2018ஓட. வாட் இஸ் த இது பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ். பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் எத்தனை பேர் பாஸ்? 60%. 2018ல. கேர்ள்ஸ் எத்தனை பேர் பாஸ்? 32%. 62 - 32 போடுங்க, அவ்வளோதான்.
62 மைனஸ் 32 எவ்வளோ? சாரி 62 இல்ல, சாரி 60. 60 மைனஸ் 32 பண்ணா எவ்வளோ? விச் இஸ் 28. அவ்வளோதான் ஆன்சர். இந்த 600ங்கிறது சும்மா தந்துருக்கணும். அது என்னது? ஜஸ்ட் டு கன்ஃபியூஸ் அஸ். ஸோ சம்ஸ் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. இது வந்து 2025ல வந்த பிவைக்யூஸ் தான். டிசம்பர் செஷனில் கேட்ட பிவைக்யூஸ் தான். ஸோ நம்ம இந்த இடத்துல டிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் எதுனா பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ. பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே மோரலஸ் இந்த மாதிரி பர்சன்டேஜ் வர்ற டேபிளாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் சம்மில் வந்த மாதிரி நம்ம நிறைய டேபிள், அதாவது ஹாஃப் ஆஃப் த டேபிள் தந்திருப்பாங்க, மிச்ச ஹாஃபை நம்ம கண்டுபிடிச்சு அதை அந்த டேட்டா வச்சு ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும். ஆப்வியஸ்லி இங்கே எல்லாமே என்ன யூஸ் ஆகுது? பர்சன்டேஜ் தான் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம அந்த பர்சன்டேஜ் கேல்குலேஷனில் என்ன பண்ணுவோம்? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெய்லியுமே ஜஸ்ட் ஒரு ரேண்டம் நம்பர் எடுத்து அதில் 10%, 20%, 5%, 1%, 75%, 80%, 100%, ரேண்டமாக இந்த மாதிரி பர்சன்டேஜஸ் டக்கு 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 டக்குன்னு கேல்குலேட் பண்ண தெரிஞ்சாலே எக்ஸாம்ல என்ன இருக்கும்? அதே ஃப்ளோ வந்து நமக்கு கிடைக்கும். அதே ஃப்ளூயன்சி ஆஃப் கேல்குலேட்டிங் பர்சன்டேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தட் வி கேன் வாட் குயிக்லி டூ த கேல்குலேஷன்ஸ் when it comes to percentage. அதே மாதிரி அந்த பர்சன்டேஜ் மோர் அப்படிங்கிற இதில் வந்து எது வந்து ஃபைனல் வேல்யூ எடுக்கணும், எது இனிஷியல் வேல்யூவா எடுக்கணுங்கிற அந்த கிளாரிட்டி வேணும். தேனுக்கு அப்புறம் இருக்கிறத என்னவா எடுக்கணும்? இனிஷியல் வேல்யூ எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்ததை ஃபைனல் வேல்யூவா எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ், ஐ மீன் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்மளால டைம் சேவ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக நம்மளால எக்ஸாமையும் முடியும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஸோ சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ரஃப் ஷீட்டில் பண்ணுறதையும் வந்து எப்போவுமே அதை ஒரு வீட்டில் சால்வ் பண்ணும்போதுமே கசாமுசான கேல்குலேஷன்லாம் போடாமல் நீட்டாக கேல்குலேஷன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அதை அப்படியே உங்கள் எக்ஸாம் ஆலையும் போய் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஏன்னா அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் நம்ம திரும்ப யூஸ் பண்ணுவோம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபைன். ஸோ நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட்டுக்கான கோர்சஸ் என்ரோல்மெண்ட் போயிட்டுருக்கு. ஃபார் த அப்கமிங் யூஜிசி நெட் as well as டிஎன் செட் எக்ஸாம்ஸ். ஸோ த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ்: இங்கிலீஷ், எஜுகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, லா, ஹோம் சயின்ஸ், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், தமிழ், as well as பேப்பர் ஒன் which is common for all subjects. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ரோல்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. யூ கேன் விசிட் த வெப்சைட் or contact the numbers which is given the slide. So thank you all. We will meet in another session. Thank you. Until then, study well, study hard. Thank you.